இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னையிலே என்னுடைய தலைமையில் நடைபெற்றது. இங்கே இருக்கின்ற உங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மறுபடியும் எங்கள் கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய தலைமையிலே தமிழ்நாடு முழுவதும் இந்த பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை, அது மட்டுமல்ல கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு இப்படி நடக்காத நாளே இல்லை. இதையெல்லாம் கண்டித்து நாங்க போராட்டமே நடத்தினோம். இந்த ஆட்சி இவ்வளவு போராட்டம் நடத்தி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம். ஆனா அதை தடுத்து நிறுத்த திராணி இல்லாத அரசாங்கமாக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் இருக்கு. தேர்தலின் போது கூட இது மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து திமுக பரிசு பொருட்கள் தாக்கியிருக்காங்க. இப்ப தேர்தல் அறிவிச்ச உடனே இந்த மாதிரி தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து திமுக அத்துமீறல் நடக்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுங்க? அதெல்லாம் ஏற்கனவே நான் சொன்னேன். இதுக்கெல்லாம் அடிப்படை நீங்க தான். யாரும் தவறா நினைக்க கூடாது. நீங்க ஒண்ணுமே இல்லாதவங்கள பெருசு பண்ணி காட்டுறீங்க. அவர்கள் அது பெரிய ஆயுதமா பயன்படுத்துறாங்க. நம்ம யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, என்ன வேணா செய்யலான்னு. தயவு செய்து அருள் கூர்ந்து பத்திரிகையாளர் ஊடகங்களும் இனியாவது உங்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு இப்படிப்பட்ட சம்மதமே இல்லாத செய்திகள் எல்லாம் வெளியிட்டு அவர்களை உயர்த்தாதீங்க. எங்க கட்டுக்கோப்பா இருக்குது? 25 நாளா பத்திரிகையில டெய்லி அதால ஓடிட்டு இருக்குது. சொல்றதே கேளுங்க. இது கூட்டணி எத்தனை தடவை பத்திரிகை, உங்க பத்திரிகை ஊடகத்திலும் பேசிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து இப்படி அதுதான் சொல்றேன். இப்படி பேசி தான் அவர்கள் வளர்த்திட்டு இருக்கிறீங்க. அதாவது உலகத்துக்கே தெரியும், உங்க பத்திரிகை ஊடகம் போட்டுட்டு இருக்கிறீங்க. விசிகா என்னென்ன பேசினார், எவ்வளவு மனம் வந்து பேசினாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகுதியெல்லாம் குறைக்கப்பட்டது மன வேதனை வெளிப்படுத்தினாங்க. அதையெல்லாம் நீங்க தொலைக்காட்சியில தெளிவா காட்டுங்க, பத்திரிகையில போடுங்க. நாங்க அப்படி இல்லை, உணர்வுபூர்வமா பேசணும், வந்தோம், அறிவிச்சோம். இப்போ தொகுதி எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சிக்குன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் வெளியே வந்துடும். கடந்த தேர்தலில் 179 போட்டி, இப்போ நம்ம கைவசமே தொகுதி கணக்கு போக 178 தான். அப்போ 170 கூட தான் நீங்க போட்டின்ற மாதிரி இருக்கீங்கன்னா இது ஒரு பின்னடைவு இல்லையா? பின்னடைவு முன்னடைவு எல்லாம் கிடையாது. திமுக எப்படி இருக்குது, நாங்க இப்படி இல்லை. திமுக நிலை என்ன சார்? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி அமைக்கப்படும். இது அதிகம் போட்டிடுறது, கம்மி போட்டிடுறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு திமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. எத்தனை கட்சி இருக்குது? அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எத்தனை கட்சி வரப்போகுது, எத்தனை இடத்துல அவர்கள் போட்டியிட முடியும்? அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டணி அமைக்கிறோம். அந்த கட்சிக்கு நிலை கருதி அவர்களுக்கு சட்டமன்ற இடங்கள் வழங்கப்படுகிறது.